இப்போது மனநலம் சார்ந்த அப்படின்னாலே சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சைக்கலாஜிஸ்ட், தெரப்பி நிறையா சொல்கிறாங்க இல்லை? இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறது? என்ன பிரச்சனை இருந்தால் யார்கிட்ட போகணும்? அதாவது பொதுவாக வந்து நம்ம மனநல ஆலோசனைன்னு சொல்லுவோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதாவது ஒரு ஒரு ஆலோசனை. ஸோ இப்போது சைக்காட்ரி அண்ட் சைக்காலஜி 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதில். ஸோ சைக்காட்ரின்றது வந்து மருத்துவம் சார்ந்த ஸ்பெஷாலிட்டி, அது மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பேசிக் வந்து எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் சைக்காட்ரி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சைக்காட்ரி படித்தவர்கள். இன்னொரு பிரிவு இருக்குது சைக்காலஜி. ஸோ இந்த சைக்காலஜின்றது வந்து ஜென்ரலாக நம்ம நார்மலாக இப்போ பிஎஸ்சி டிகிரி படிக்கிற மாதிரி பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, அதிலே கிளினிக்கல் சைக்காலஜின்ற மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ அதுலேயும் நிறைய கூறுகளும் வந்துருச்சு, அதுலேயே சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் எங்களோட ஹாஸ்பிட்டலில் நான் டிரான்ஸ்பிளான்ட் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கேன். இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கான ஒரு தெரப்பி. ஆன்காலஜிக்கு சைக்கோ ஆன்காலஜின்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மனநல சார்ந்த பிரிவுகளில் இது ஒரு பிரிவு இருக்குது. இப்போ சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க. இந்த சைக்காலஜி பண்ணுறக்கூடிய விஷயங்களும் சைக்காட்ரிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சைக்கோ தெரப்பி எனக்கூடியது நம்மளுடைய தெரப்பி தான், அதாவது மனசுக்கு தேவைப்படுற தெரப்பிஸ். ஸோ அதையும் சைக்காட்ரிஸ்ட் தருவாங்க. அதோடு சேர்ந்து மெடிசினை கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மகாலஜி ரைட்ஸ் இருக்குது, அதாவது மெடிசின் எழுதக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. சைக்காலஜிஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், தெரப்பிஸ் கொடுக்கலாம், பட் ஆனால் அவங்களுக்கு மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ரைட்ஸ் கிடையாது. ஸோ எதுக்கெல்லாம் மெடிசின் தேவைப்படுதோ, இப்போ நமக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும், லைக் ஸ்கீசோஃப்ரீனியான்ற மனச்சிதைவு நோயின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆலோசினேஷன்ஸ் இருக்கும், அதாவது கேட்பாங்க, பார்க்குறது கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு 100% அவங்களுக்கு நம்ம வந்து மெடிசன் கொடுத்து தான் ஆகணும். இப்போ சிவியர் ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்களால தூங்கவே முடியலை, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு அக்ரெசிவாக மாறுறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அவங்க ஆபத்தாக மாறும்போது அவங்களுக்கு மெடிசின் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதுக்கு சைக்காட்ரிஸ்டோட உதவி 100% தேவை. சைக்காலஜிஸ்ட் எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக உள்ளே வராங்க. ஸோ ஒரு மெடிசன் கொடுக்குறீங்க, ஆனால் மெடிசனே காலத்துக்கும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அவங்க மனசையும் சரி பண்ணணும், அதுக்கான நோய்க்கான காரணிகள், இப்போ உடம்புக்கான காரணிகள் நமக்கு ஈஸியாக தெரியும், ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வருது. ஸோ மனசுக்கான காரணிகள் ஏதாச்சும் ஒரு மனநல சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அது என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு சிகிச்சை முறைகள், அதுதான் சைக்கோ தெரப்பிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சைக்கோ தெரப்பியில் பல விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை காமனாக யூஸ் பண்ணுறது காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது காக்னிஷன்னா நம்மளுடைய மூளை, பிஹேவியர்னா அவங்க நடந்துக்கிற விதம். ஸோ அவங்களுடைய மனசில் சில மாறுபாடுகளை ஏற்படுத்தி அவங்களுடைய நடத்தைகள், அதாவது தினசரி செயல்பாடுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாற்றுறதுக்கு பேர் தான் அந்த காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் தெரப்பிஸ் இருக்குது, அதை வந்து சைக்காலஜிஸ்ட் கொடுப்பாங்க.